தட்டைப்பயிர் சாதம் பார்க்கலாங்களா? எங்கள் ஊர் பக்கம்லாம் அது அடிக்கடி பண்ணுவாங்க. நாங்களும் அடிக்கடி பண்ணுவோம். ஆனால் சொன்ன மாதிரி அது போன மாதம் இது இந்த மாதங்கிற மாதிரி மாதமே ஆகிப்போச்சு. வாரம் ஒரு தடவை இந்த தட்டைப்பயிரெலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டிங்களா? எல்லாம் தாளிச்சு போட்டு ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் 3 விசில் விட்டதுக்கப்புறம் தான் சாப்பாடு போட்டு நான் இறக்குறேன். தாளிப்பு எப்பவும் போல் போட்டு தட்டைப்பயிறு கொஞ்சம்லாம் அதாவது நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா விசில் கொஞ்சம் நம்ம கம்மியாக விடலாம். ஏன்னா சீக்கிரம் அது வேகாது. அதனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அரிசி போட்டு நம்ம வைக்கிற விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பராக தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம். ஒரு டிப்ஸ் சொல்லலான்ட்டு இருக்கேன். நம்ம சாமி ரூமில் பாக்கு எல்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கொட்டைப்பாக்கெல்லாம் அந்த சாமிக்கு போயிட்டு வந்து அந்த பாக்கை பொடி பண்ணி உங்கள் செடிகளுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த பூச்சி இந்த கல் பூச்சி மாதிரிலாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் வராதான். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.